என்னம்மா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டியா? வாங்கிட்டேங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு என் கூட வந்தது கடைக்கு. ஏம்மா இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு லீவு தான். இன்னைக்கு ஏன் நீ நல்ல வேளை எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னா நம்ம அடிக்கடி நீ தொல்லை பண்ண மாட்டலாமா? ஆமாங்க, அதுவும் சரிதான். இன்னைக்கே வாங்கிட்டேன். ஒரு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். ஆனா சந்தைக்கு மட்டும் வாரம் வாரம் போகணுங்க. அதுக்கு என்னங்க பண்றது? சரி, ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில சந்தைக்கு போயிடலாம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே. காலையில சந்தைக்கு, ஈவினிங் குழந்தைங்களுக்கு விட்டுட்டு பார்க் அப்படி இப்படின்னு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? ஆ சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்காக பண்ணாம யாருக்காகமா பண்ண போறேன்? சரிங்க. இன்னைக்கு என்னங்க செய்யறது? அதான் நான்வெஜ் எடுத்துட்டு வந்திருக்கே, அதே செஞ்சிருமா? ஆ சரிங்க. சரி, மணி எத்தனைமா ஆச்சு? மணி என்ன 9:30 ஆயிடுச்சுங்க. எது 9:30 ஆயிருச்சு? ஏங்க அதுக்கு என்னங்க? ஏய், நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்ல 9:30 ஆயிருச்சு. 10 மணிக்கு எங்க கிரிக்கெட் டீம் எல்லாரும் அங்க பார்க்ல சேர்றதா இருந்தது. அதுக்கு எதுக்கு இப்படி வண்டியை கையை விட்டுட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிருச்சு, உனக்கு புரியலையா? டைம் ஆயிருச்சு, உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு அகெயின் கிளம்பணும். சரி மெதுவா போங்க விட்டுட்டு போய்க்கலாம். நீ வேணா இங்க இருந்து ஆட்டோ கிட்டே பிடிச்சி போறியா வீட்டுக்கு? என்ன விளையாடுறீங்களா? இவ்வளவு லக்கேஜ் வச்சுட்டு நான் எப்படி போக முடியும்? அரிசி மூட்டை வேற இருக்குது. அதெல்லாம் போக முடியாது. என்னை வீட்டில் இறக்கி விடுங்க. ஐயோ, நீ வேற அடம்பிடிக்கிறியே. சரி வா வா, சீக்கிரம் போலாம். ஏன் மெதுவா போங்க, கொஞ்சம் மெதுவா வண்டி ஓட்டுங்க. சாரிம்மா, மெதுவாலாம் வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது. வேகமாக தான் வண்டி ஓட்ட முடியும். எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் மெதுவா போங்க ப்ளீஸ்ங்க. கொஞ்சம் மெதுவா போங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏய், மெதுவா தானே போய்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல எப்படி மெதுவா போக முடியும்? எது இது மெதுவாவா? இன்னமும் 40ல போய்கிட்டு இருந்தீங்க, இப்போ 80ல போய்கிட்டு இருக்கீங்க. என்னை சரி விடுங்க, இறக்கி விடுங்க, நானே போய்க்கிறேன். வேண்டாம் தாயே, உன்னை இறக்கி விட்டுட்டு அடுத்து நான் தான் மூட்டையை சுமந்தேன், அதை சுமந்தேன், இதை சுமந்தேன், எங்களை விட உனக்கு விளையாட்டு தான் முக்கியமா அப்படின்னு கத்துன்னு கத்துவ. வேணாம் வா. ஐயோ வேணாங்க, இவ்வளோ வேகமா வண்டி ஓட்டாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எத்தனை திருப்போம் நீ மேலே ஏற்றிட்டு போய் கீழே தள்ளி விட்டுருக்கேன். பயப்படாம உட்காரு, போகலாம். ஐயோ பயமா இருக்குங்க. ஒன்றும் ஆகாது. சரி கொஞ்சம் மெதுவா போங்க. 2 நிமிஷம் தான் வீடு வந்துடும். அதுக்கு என் வீடு வருதோ இல்லையே, என்னை சீக்கிரம் மேலே அனுப்பிடுவீங்க இவ்வளோ வேகமா போனீங்கன்னா. அண்ணா வீடு வந்துருச்சு, இறங்கிக்கிறியாம்மா? இறங்கிக்கிறேன். வண்டியை நிப்பாட்டுங்க முதல்ல. திங்ஸ்லாம் அப்புறம் வந்து எடுத்துக்கலாமா? விளையாடுறீங்களா? திங்ஸ்லாம் அப்பளம் வந்து எடுத்துக்கலாம்னா அப்போ எப்படி நான் சமைக்கிறது? என் அரிசி எப்படி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு நிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போறீங்களா இல்லையா? சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போறேன். ஐயோ எல்லாரும் வீட்லயும் இந்த ஆம்பளைங்க இப்படிதான் போல. இன்னமும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க கூட இருக்கிற நீங்க. காலையில சந்தைக்கு வரலாம், நீங்க சாயங்காலம் பார்க்கு போல பிள்ளைய கூட்டிட்டு. அதுக்குள்ள கிரிக்கெட் ஞாபகம் எப்படி வந்து உங்க மண்டக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. போகணும் நடுரோட்ல என்னை இறக்கி விட பாக்குறீங்களே. இப்படிதான் அந்த ஆம்பளைங்களால மட்டும் தனக்கு என்ன வேணும், தான் கேம் விளையாட போகணும், அது மட்டும் யோசனை வருதோ. அப்படிலாம் இல்லடா, ஒரு என்டர்டைன் தான்டா. எல்லா நாளும் வேலைக்கு போறோம், இந்த ஒரு நாள் தான்டா லீவு, அதனால தான்டா. சரி வீடு வந்துருச்சு, நீங்க வெளில தாண்டி போயிட்டே இருக்காதீங்க, நிப்பாட்டுங்க. சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து நான் அதுக்குள்ள கிரிக்கெட் பேட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு எனக்கு. அது கூட நானே எடுத்து வைக்கணுமா? வீட்டுக்குள்ள பொருளை கூட எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டீங்க? ஏய், என்னையால டைம் இல்லப்பா, அதனால தானப்பா. அரிசி மூட்டை? ஏய், நீயே கேஸ் சிலிண்டரே தூக்கி உள்ள கொண்டு போய் வைக்கிற, அரிசி மூட்டைலாம் உனக்கு ஏமாத்திரம். ஏண்டி தங்கம் எல்லாம் எடுத்து வச்சிருப்பா? அடேங்கப்பா, இப்பதான் உங்களுக்கு தெரியுதாக்கும். இனி நோஞ்சாலி எல்லாம் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வேலையாகுன்னா மட்டும் இனி என்னென்ன சொல்றீங்க? நல்ல நடிகன் தான். உங்க அம்மா கூட சேர்ந்து உங்களுக்கு நடிப்பு ரொம்ப வருது. சரிடா, அப்பெல்லாம் சொல்லாதடா. சரி வண்டி நிப்பாட்டுங்க, வீடு வந்துருச்சு. சரி. என்னம்மா சந்தைக்கு போயிட்டு வரியா? ஆமாங்கத்தா, சந்தைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன். அரிசி வேற காலியாயிருச்சு, வாங்கிட்டு வந்தேல இல்லையா? வாங்கிட்டு வந்தேன். முன்னாடியே உங்க பையன் கூட்டிட்டு எடுத்துட்டு போன, அப்படியே பாக்கலீங்களா நீங்க? அப்படியா நான் மும்முறை வந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 30 முடிச்சேன், அதுதான் நான் பார்க்கல. சரி இருக்கட்டும். எதுவும் வாங்கிட்டு வந்தேல? இல்லையே, நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலைங்களா. வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கொஞ்சம் மசாலா ஜாமான்லாம் காலி ஆயிடுச்சு, அதுவும் அரிசி இல்லாத மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு, அந்த சந்தையில சுட
மசால் வடை போடுவான் வாங்கிட்டு வான்னு. ஐயோ மறந்துட்டேன் தா, எதுவும் வாங்கிட்டு வரலத்த. சரி விடுங்க, அடுத்த திருப்பு கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஒவ்வொரு திருப்பு உனக்கு இதான் வேலை. நான் ஒன்று சொல்லி விட்டா பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டா ஒவ்வொரு திருப்பு வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 வடை வாங்கிட்டு வந்துட்டா உனக்கு என்ன? சுட சுட காலையிலேயே உளுந்த வடை போடுவான். 2 வடை வாங்கிட்டு வந்துட்டா உனக்கு என்ன? என் மகன் காசுல ஒரு 2 வடை திங்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லையா? ஏன்டா இப்படி பேசுறீங்க? இப்படி நான் நினைக்கிற ஆளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. நீ அப்படி நினைக்காம தான் எனக்கு வாங்கிட்டு வரலையோ? சேச்சே, நான் அப்படி நினைப்பேன். உங்க மாவன் எங்கேயுமே நிப்பாட்டல. கிரிக்கெட் விளையாடிட்டு என்னைய பாதியில இறக்கி விடுறேன். என்ன சொல்ற? பாதியில இறக்கி விடுறேன் நானு? ஆமாத்தா, என்னை பாதியிலே இறக்கி விடுறேன். அரிசி தூக்கிட்டு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு போன்னு சொன்னாரு. அவ்வளவு தைரியம் இருக்கா? அப்படி எங்க போறானாவே? எங்க போறானாவே? கிரிக்கெட் விளையாட போறாரோ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே கிரிக்கெட் விளையாட போறாரோ. பாத்தியா, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து நீதான் அவனுக்கு எடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்து சின்ன பணமாக்கி வச்சிருக்கிற. நானெல்லாம் அவனை எவ்வளவு அடக்கொடக்கமா வளர்த்தேன் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். பொம்பளை பிள்ளைய விட மோசம். அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தேன் அவனை. நீதான் ஆட விட்டுக்கிட்டு திரியிற அவனை. நான் என்னத்த பண்ணேன்? அவர் சொல்றதே கேட்க மாட்டேக்காரு. முதல்ல போட்டு பாம்பா வீட்டுல அடங்கி கிடமா. எனக்கு ஏழான்னு ஒரு சவுண்ட் விட்டா போதும் அப்படியே உச்சா போயிருவான் பையன். நீ அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிற. இப்ப ஒரு சொல்லு நான் சொல்லி அவன் கேட்கறது இல்ல, நீ சொல்றதையும் கேட்கறது இல்ல. வீட்டுல யார் சொல்லியா கேட்கணும்லாவே? ஆமாத்தா, நான் யார் சொல்றதையும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரே. காரணம் யாருங்க? யாருத்த? நீதா. யாருத்தான்னு என்கிட்டயே கேள்வி கேட்க? நீதா இத்தனைக்கும் காரணம். அவனை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிற நீ. நான் என்னத்த பண்ணேன்? அவன் கேட்கறப்பெல்லாம் வீட்டுல இருந்து காசு எடுத்து கொடுக்கறது. அவன் போயிட்டு வரேன்னு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுறது. இதே பொழப்பா வச்சிருந்தேன்னா அவன் அப்படிதான் திங்குத்தா மாடு கல்லு நுழையாச்சா வாடி வாடி முனியம்மா வராட்டி நீ போயம்மான்னு பாட்டு காட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். அத்தை, நீங்க தான் அவ கூட சண்டை போடாத. வீட்டுல ஆம்பளைங்க கிட்ட சண்டை போட்டா வெளியே எப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்றீங்க. சண்டை போட்டா இப்படி சொல்றீங்க. சண்டை போடலைன்னா அவன் இஷ்டத்துக்கு நீ ஆட விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குத்த. ஆம்பளைட்டு எப்படி பேசணும்னு தெரியாதா? உனக்கு சண்டை போட வாட்டி சொல்லுதேன், அவனை அடக்கி வைன்னு சொல்லுதேன். ஒண்ணுமே சொல்லாமையே அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் ஆடுதான்னு என்கிட்ட சண்டை போடுறீங்க. இப்ப நான் சொல்லுது அவரை கேட்க வைக்கணும்னு சொல்லுதீங்க. எதுத்தா உண்மை? ஏட்டி நான் உன்ட்டு என்ன சொல்லுதேன்? அதுக்காக அவன் தப்பான ஒரு வழியில போமா. அதை அவனை ஆட விட்டு பார்க்க கூடாதுல்ல. நீ தானே சொல்லி திருத்தணும். கிரிக்கெட் விளையாடுற போது தப்பாத்த. இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போறோமா, நாளைக்கு பசங்க கூட தண்ணி அடிக்க போறோமா, அடுத்து டிஸ்கோ டான்ஸுக்கு போவோமா. விட்டுட்டு இருக்கிறியா? நீ 2 பிள்ளைய பெற்றிருக்கிறியா? அதை வச்சுக்கிட்டு நடு ரோட்டில நிக்கிறியா நாளைக்கு? இல்லைன்னா இன்னொருத்தைய கூட்டிட்டு வரமா? எல்லாத்துக்கும் உனக்கு சம்மதமா தாயி? அது என்னத்த இப்படி பேசுறீங்க? சம்மதமா உனக்கு? தண்ணி அடிக்க டிஸ்கோ டான்ஸ் ஆட அவன் சிங்கு சிங்குன்னு இன்னொருத்தைய கூட்டிட்டு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம் சொல்லு. நான் கேட்கவே இல்லை உன்கிட்ட கேள்வி. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இப்பெல்லாம் பேசாதீங்க. நான் உண்மையதானே சொல்லுதேன், நாட்டு நடப்பதானே சொல்லுதேன். உனக்கு எல்லாம் பிடிச்ச வாயை பொழந்துக்கிட்டு சாக்கா கேட்காத நீ, சரியா? முதல்ல பிடிச்சா அடக்கி வைக்க பாரு. நான் எங்க வீட்டுல நீ பெரியவங்களா அப்படித்தான் பார்த்துக்காங்க. நானெல்லாம் அப்படித்தான் ஆட விட்டுட்டு இப்ப பாரு உட்கார்ந்துருக்கிறேன். நீ வீட்டுக்கார விட்டுட்டு 10 நாள் ஆகுது. டூர் போய் சுத்த போயிருக்கிறாரு. டூர் அந்த ஆளும் காலை உடச்சி வீட்டுல உட்கார வைக்கணும். ஆனா நான் பாரு விட்டுட்டு தான் இப்ப உங்ககிட்ட கத்திக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் நிலைமை வரணுமா? மரியாதையா உன் புருஷன் வந்தாம்னா 4 திட்டி உட்கார வைக்கிற வழியை பாரு. சரியத்த சரியத்த. என் மாமியா கதையும் இப்படித்தான், என் மாமனாரும் இப்படித்தான் பண்ணாரு. அடங்கவே மாட்டாரு. ஊர் சுத்துவாரு, தண்ணி அடிப்பாரு, எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. அதே என் புருஷனுக்கும் வந்துச்சா என்ன தொல்லையோ. நான் ஊர் சுத்திக்கிட்டே இருக்கா, வீட்லயே தங்குறதே கிடையாது. புருஷனுக்கு அது வரணுமா? நான் ஏன் அவனை அப்படி வளர்க்கல. என்கிட்ட இருக்க வரைக்கும் அவ்வளவு அமைதியா இருந்தான். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. அவன் இவ்வளவு காரணமானவே நீ செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கிற. நானா இருந்து விளக்குமாரி எடுத்துக்கிட்டு மடக்கி புடிச்சேன்னு பச்சுக்க கண்ணுல இருந்து தண்ணிக்கிட்டு வந்துடும் அவனுக்கு. இப்ப வயசாயிருச்சு, அவனும் வயசு பிள்ளையில வச்சிருக்கான். அப்படின்ட்டு நான் அவனை எதுவும் சொல்லுவே இல்லை, அவனை கண்டுக்கிறது இல்லை. அதுக்காக கண்டுக்காம இருக்க முடியுமா? நீ தான் திருத்தணும் அவனை. சரித்த நான் பாக்குறேன். அவரு ஏன் இப்படி பண்றாருன்னு நான் பாக்குறேன். அவன் ஆடுறதுக்கு நீதான் காரணம். ஒழுங்கு மரியாதையா அவனை திருத்து. சரித்த நான் என்னன்னு பாக்குறேன்.
புருஷனை வளர்க்குறாங்க வளர்க்க தெரியாம. நானும் வச்சிருக்கேன் ஒரு ஜடமாடு. ஐயோ அது நம்ம சொல்லி கேட்காது. இன்னும் இந்த அம்மா என்னெல்லாமோ சொல்லி நம்மளை பயமுறுத்துது. நம்ம சொல்றது அவர் கேட்டு நடந்தாலும் அவன் பொண்டாட்டி சொல்றது கேட்டு நடக்கிறான்னு சொல்லாம அவரா பேசினாலும் அதுக்கு காரணம் நம்மங்குது. இப்ப அவரா விளையாட போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் அவர் விளையாட போயிட்டு தான் இருந்தாரு. இப்ப அப்பம்லாம் கண்டுக்காம இந்த மாதிரி என்னதான் பிரச்சனை? இல்ல சந்தைக்கு போலன்னா சந்தைக்கு போலன்னு திட்டுது, போயிட்டு வந்தா திட்டுது. மொத்தத்துல அதுக்கு நம்மளை திட்டணும். அதுக்கு புதுசு புதுசா காரணம். சவா முடியல. பாப்போம் எத்தனை நாளைக்கு தான் இது இப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னு பாப்போம்.